ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலை இந்த ராஜேஸ்வரி வசமாக மாட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரிக்கு அந்த கவின் ஃபோன் பண்ணி காசு வேணும்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான் இல்லையா. இப்போ அந்த காசை எப்படியாச்சும் ரெடி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு ஃபோட்டோ அந்த வீடியோவை அனுப்பி விட்டுடுவனும் மிரட்டுறாங்க. வேகமாக போயிட்டு இந்த ராஜேஸ்வரி என்ன செய்கிறாங்க, விஜயோட ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு தான் தேடுறாங்க. ஏன்னா அந்த மெசேஜ் விஜயோட ஃபோனுக்கு போயிட்டா என்ன பண்ணுறது, நம்மள உயிரோடவே விட மாட்டானே அவன் சொல்லிட்டு வேகமாக போயிட்டு இந்த ராஜேஸ்வரி நம்ம விஜயோட ஃபோனை தான் எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் மெசேஜ் எதுவுமே வரலை. விஜயும் வாங்கிறாங்க. எதுக்காக இப்போ என் ஃபோனை எடுக்கிற, நீ ஏற்கனவே என் ஃபோனை எடுத்து நீ பண்ண ஃப்ராட் வேலை எல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு எப்பவுமே நான் கெட்டது நினைக்க மாட்டேனா, எனக்கு ஒருத்தரோட நம்பர் வேணும், அதை எடுக்கிறதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனாலும் இந்த ராஜேஸ்வரி ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்கிறாங்க. ரூமுக்கு போனால் அங்கே பாருங்க இந்த கவின் ஃபோனில் மெசேஜ் அனுப்புகிறாங்க. நான் இது சும்மா தான் விளையாட்டுக்கு பண்ணேன், நான் மெசேஜ் அனுப்பவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சே விடுறாங்களே. ஆனாலும் பாருங்க, நீ எவ்வளவு தருவ, எப்ப காசு தருவேன்னு சொல்லு, இல்லைன்னா நான் சொன்னபடி கமிஷனருக்கும் போயிடும், இந்த மெசேஜ் விஜய்க்கும் அனுப்பி விட்டுடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டுறாங்க கவின்னு. இந்த ராஜேஸ்வரி அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வழி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுவை போயிட்டு சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ரகுவையும் போயிட்டு சந்திக்கிறாங்க. என்ன நடக்க போகுது, ரகு இதுக்கு என்ன செய்ய போறாங்க, இந்த கவின் இந்த மாதிரி காசு கேட்டு மிரட்டுறான் அப்படின்ற விஷயம். ஆனாலுமே அந்த ரகுக்குமே இது ராஜேஸ்வரி என்ன செஞ்சிருப்பாங்க, எதை வச்சு இந்த கவினும் சரி சுடரும் சரி எதுக்காக அவளை மிரட்டினாங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்காங்க. ஆனா ராஜேஸ்வரி அந்த விஷயத்த ரகு கிட்ட சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இவனும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஆனாலும் இந்த ராஜேஸ்வரி கூடிய சீக்கிரத்துல வசமா மாட்ட போறாங்க. கவின் அந்த மெசேஜ் அவ்வளவு சீக்கிரம் அனுப்ப மாட்டாரு. ஏன்னா இந்த மாதிரி அவனுக்கு தேவை காசு, அதனால மிரட்ட மட்டும்தான் செய்ய முடியும். இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ராஜேஸ்வரி அதுக்கு அந்த மாதிரி காசு ரெடி பண்ணி கொடுக்கணுமே. இந்த கவினை எப்படி போட்டு தள்ளுவீங்க, எப்போ போட்டு தள்ளுவீங்க, அவன் எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் விசாரிக்கிறதுக்கு தான் ரகுகிட்டையும் போயிருக்காங்க. என்ன செய்ய போறாங்க எல்லாம் சேர்ந்து பார்க்கலாமாங்க. இந்த கவின் கூடி சீக்கிரத்துல மாட்டணும். அப்பதான் சுடரோட கொலைக்கும் விடுவு காலம் வரும், இந்த ராஜேஸ்வரிக்கும் விடுவு காலம் வரும். சரி வாங்க என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.